அதிமுக சட்டமன்ற கட்சித் தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ள எடப்பாடி பழனிசாமி மாலை 5:30 மணிக்கு ஆளுநரை சந்திக்க உள்ள நிலையில் ஆளுநர் மாளிகை நிலவரம் குறித்து தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் விவேக். விவேக்கோடு பேசலாம். விவேக், இந்த சந்திப்பின் முக்கியத்துவம் என்ன? அமைச்சர் எடப்பாடி பழனிசாமியுடன் யாரெல்லாம் சந்திக்க இருக்கிறாங்க? வசந்த், அமைச்சர் எடப்பாடி பழனிசாமியுடன் 12 அமைச்சர்கள் இங்கே ஆளுநரை சந்திக்க வந்து கொண்டிருப்பதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. ஏறத்தாழ இன்னமும் ஒரு 15 அதிகபட்சம் 20 மணித்துறைகளுக்குள் அவர்கள் சென்னை மாநகரத்துக்குள், அதாவது கிழக்கு கடற்கரை சாலையில் வந்து கொண்டிருப்பவர்கள் சென்னை மாநகரத்துக்குள் நுழைந்து இங்கே ஆளுநர் மாளிகைக்கு வரக்கூடும். இந்த சந்திப்பினுடைய மிக முக்கியத்துவமான ஒரு நிமிடம் என்பது மீண்டும் அதிமுக ஆட்சி அமைக்க உரிமை கோர இருக்கிறது. ஏற்கனவே சசிகலா அவர்கள் ஆட்சி அமைக்க உரிமை கோரி இருந்த நிலையில் பல்வேறு குழப்பங்களுக்கு மத்தியில் உச்சநீதிமன்ற தீர்ப்பின் காரணமாக புதிய சட்டமன்ற குழு தலைவரை அதிமுக தேர்ந்தெடுத்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் மீண்டும் இன்றைக்கு அதிமுக ஆட்சி அமைக்க உரிமை கோரும். ஆளுநர் மாளிகையில் இருந்து அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்க வேண்டிய நோக்கி நகர வேண்டிய சூழ்நிலை இனி ஏற்படும். சட்ட ரீதியாகவும் அரசியல் சாசன ரீதியாகவும் தமிழகத்தில் ஒரு நிலையான ஆட்சி ஏற்படுவதற்கான நடவடிக்கைகளை நோக்கி ஆளுநர் மாளிகை இனி நகரும் என்று ஒரு எதிர்பார்ப்பு நிலவுகிறது. மதியத்தில் இருந்து இந்த தீர்ப்பு வந்த பிறகாகவே இங்கே ஒரு பரபரப்பான சூழலை ஆளுநர் மாளிகையை சுற்றி ஏற்பட்டது. தேவையான அளவு போலீஸ் பாதுகாப்பு முதலிலேயே போடப்பட்டது. அதன் பிறகாக இங்கே புதிய சட்டமன்ற குழு தலைவர் அதிமுக சார்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டதன் பிறகாக இங்க நேரடியாக ஆளுநர் மாளிகைக்கு வந்து உரிமை கோருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதன் அடிப்படையில் கூடுதல் பாதுகாப்பானது ஏற்பாடு செய்யப்பட்டது. அதற்கு ஏற்றபடி எடப்பாடி பழனிசாமி அவர்களும் நாங்கள் ஆளுநரை சந்திக்க நேரம் கேட்டிருக்கிறோம், அவர் அனுமதி தருவதாக சொல்லியிருக்கிறார் என்று சொல்லியிருந்தார். இறுதியாக 5:30 மணிக்கு அனுமதி கிடைத்து அவர்களும் தற்பொழுது வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் சென்னை மாநகரத்துடைய இணையாளர் இருக்கக்கூடிய அன்பு தலைமையில் இங்கே பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான காவல்துறை ஆய்வாளர்கள், அதே போல உதவி காவல்துறை ஆய்வாளர்கள், முக்கிய பணியாளர்கள், காவல்துறை பணியாளர்கள் என பலரும் இங்கே பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. கிழக்கு கடற்கரை சாலையினுடைய இணைப்பு சாலையாகத்தான் திருவான்மியூர் மற்றும் அடையாறு பகுதி வருவதனால் அவர்கள் நேரடியாக இந்த பகுதிக்கு 2 நிமிடங்களுக்குள் வந்துவிடக்கூடும். ஏனென்றால் அடையாறு இருக்கக்கூடிய சர்தார் வல்லபாய் பட்டேல் சாலை, அதிலிருந்து செல்லக்கூடிய திருவான்மியூர் சாலை, இதனுடைய இணைப்பாகத்தான் கிழக்கு கடற்கரை சாலையானது இருக்கிறது. ஆக அமைச்சர்கள் பல பேர் சேர்ந்து வருவதனால் அவர்களுக்கு ஏற்ற ஒரு இணைப்பான அளவில் போக்குவரத்து சீரமைப்பு பணிகளும் இங்கே செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. போக்குவரத்து காவல்துறை பணியாளர்கள் அதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் அமைச்சர்கள் 12 பேர் இங்கே சேர்ந்து வரக்கூடிய நிலையில் ஆட்சி அமைக்க உரிமை கொடுக்கிற நிலையில் அதிமுகவினுடைய எதிர்பார்ப்பு என்பதும் அடுத்த கட்டமாக தமிழகத்தில் யார் ஆட்சி அமைப்பது என்கிற ஒரு எதிர்பார்ப்பு அது எல்லாம் ஒரு கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்திருப்பதாகவே பொது வெளியில் பொது சமூகத்தில் கருதப்படுகிறது.